உன் கூட இருந்தா நான் நிம்மதியா வாழ முடியாது. உங்களை விட்டு என்ன போக சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் என்னால வாழ முடியாது மாமா. ரசாத்தி. மாமா வேணாம் மாமா. மாமா ப்ளீஸ் சொல்லாதீங்க. ஆமா ரசாத்தி, வேணாம். என்னால உன்னை ஏத்துக்க முடியாது. நான் உன் கூட இருந்தனா வாழ்க்கை ஃபுல்லா உயிரோட இருந்தோம் செத்த பணமா தான் இருப்பேன். நீ என்னை விட்டு போனாதான் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கிடைக்கும். என்ன கொல்லாத, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு. சரி மாமா, உங்களுக்கு என்ன விட்டுட்டு இருந்தாதான் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்னா நான் உங்களை விட்டுட்டு போறேன் மாமா. போறேன். நான் கண்டிப்பா உங்களை விட்டு போயிடுறேன் மாமா. நீங்க சந்தோஷமா இருங்க, அதுதான் எனக்கு, அது போதும் எனக்கு. அப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் உங்களை விட்டு சத்தியமா பிரிஞ்சு போயிடுறேன். இது போதும், இது ஒண்ணு போதும். நீ என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து எனக்கு உன்னால கிடைச்ச ஒரே சந்தோஷம் இது மட்டும்தான். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல மாமா, எனக்கு அது போதும் போதும்.
உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா மாமா? என்ன வேணுமோ கேளு ராசாத்தி. எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்க மாமா, நான் போயிடுறேன். மூணு மாசம் தானே, பரவாயில்ல, இருந்துட்டு போ. ஆனா நீயா போற மாதிரி போகணும். நான் இப்ப உங்ககிட்ட சத்தியம் வாங்கினதெல்லாம் உனக்கும் எனக்கும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. சரி மாமா. ஆனா உனக்கும் எனக்கும் இந்த செகண்ட்ல இருந்து எந்த ஒரு உறவு முறையும் இல்ல. 3 மாசம் சும்மா பேருக்கு தான் என் கூட இருக்க போற. 3 மாசம் கழிச்சு நீயா போயிடணும். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ் ராசாத்தி. மாமா, நீங்க எனக்கு கொடுத்த 3 மாசம் டைம்ல நான் உங்க மனசுல இடம் பிடிச்சு நீங்களே உங்க வாயால என்னை விட்டு போகாத ராசாத்தின்னு சொல்ல வைக்கிறேன் மாமா, சொல்ல வைக்கிறேன். என்ன, இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது என் மனசுல இடம் பிடிக்கலான்னு கனவு காண்றீங்க? 3 மாசம் இல்ல, 30 வருஷம் ஆனாலும் ஒண்ணு எனக்கு பிடிக்காது. சரி, நாம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வெளியில இருக்கிறவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. சரி வா போலாம். இங்க பாரு, 3 மாசம் சொல்லிருக்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. யார்கிட்டயாவது அழுது சீன் போட்டு என் கூடவே இருக்கலாம்னு நினைச்ச, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி வா. நல்லா வேண்டிட்டியாப்பா? ராசாத்தி, என்ன அமைதியா இருக்க? ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், வா வா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க, வா. 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருங்க. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. தம்பி, ராசாத்திய பாத்தியா? ஏன் இப்ப இப்படி முகத்தை சோகமா வச்சுட்டு இருக்க? எல்லாரும் முன்னாடி டிராமா போடுறியா? என்னாச்சு ராசாத்தி? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? சொல்லுமா. எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லு ராசாத்தி. அவ எப்படி சொல்லுவா பாரு, அவ எப்படி சொல்லுவாங்கற அதான் ரகசிய சத்தியமாச்சே. உங்களுக்கு எல்லாம் புரியல. ராசாத்திய பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான். ராசாத்தி ஒரு சின்னதா நல்ல விஷயம் நடந்தாலே சந்தோஷத்துல கண்களையும் போயிடுவாங்க. இப்ப இவ்வளவு நேரம் 2 பேரும் தனியா பேசிருக்காங்கன்னா
ஏதாவது ஒரு பொறுப்பான விஷயம் இல்ல வாழ போற வாழ்க்கைக்கான விஷயத்தை பத்தி தான் சத்தியம் கேட்டிருப்பான். அதுக்கான சந்தோஷத்துல தான் ராசாத்தி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இது ஆனந்த கண்ணீர் பாரு. என்ன ராசாத்தி, மாமா சொல்றது சரிதானே? என்ன இனியா, வாழ்க்கைக்கான சத்தியமா? ஆமா பெரியமா. இங்க பாரு ராசாத்தி, இது நம்ம முழு மனசா புருஷனுக்கு பண்ணி கொடுக்கற சத்தியம். நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்டா அந்த விஷயத்தை நாம காப்பாத்தணும். என்ன ராசாத்தி, புரிஞ்சுதா? அம்மா, நான் அவகிட்ட கேட்ட சத்தியத்தை காப்பாத்தினாலே போதும். அவ எனக்காக வேற எதுவும் பண்ண வேணாம். ராசாத்திக்கு சொல்லியா தரணும். இனியும் கேட்காமலே அவளுக்கு உண்டானதை பார்த்து பார்த்து பண்ணுவா. இனிய வாய் திறந்து கேட்ட விஷயத்த மறுப்பாளா என்ன? சரி வாங்க, எல்லாரும் அம்மன் சன்னதிக்கு போலாம். ரசதி, வா போலாம். ஏய் கண்மணி, என்ன யோசிக்கிற? இல்ல, இனிய ராசாத்தி கிட்ட என்ன சத்தியம் கேட்டிருப்பான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நாம இப்ப போல ஒன்னா சந்தோஷமா எப்பவும் வாழ்க்கையில இருக்குன்னு கேட்டிருப்பான். எப்படி சொல்றீங்க? எனக்கு அப்படிதான் கேட்டிருப்பான்னு தோணுது. அதான் ராசத்தி சந்தோஷம் தாங்காம அழுதுட்டே போறா. நீ என்ன யோசிக்கிற? வா போலாம். வாங்க. என்ன இளங்கோ? வாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். 20 வருஷம் கழிச்சு எங்க குலதெய்வ கோயில் பூஜைக்கு எல்லாரும் ஒன்னா இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க போய் எங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆமாங்க, நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி மாறி மாறி நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க அம்மனை கும்பிடலாம். வாங்க. வணக்கம் சாமி. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம். நீங்க போய் பூஜை பண்ணுங்க. தம்பதி சகிதமா ஆத்தா கால்ல விழுந்து வேண்டிக்கிங்க. சரிங்க சாமி, வா. வா. குமரா, வா. இனியா, வாப்பா. வர சத்தி. நான் எதிர்பார்க்காத சத்தியத்தை என் புருஷன் கேட்டுட்டாரு. நானும் செஞ்சு கொடுத்துட்டேன். ஆனா நான் கேட்ட மாதிரி 3 மாசத்துல என் வாழ்க்கையை தக்க வச்சுக்க வழிகாட்டு தாயே.
குண்டச்சி ஒரு விஷயத்தையும் உருப்படியா பண்ண மாட்டான். என்னங்க? ஆ, ஐயா, தெரியுங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ராசாத்தி, ஆத்தாளுக்கு இன்னும் நாம ஏதோ குறை வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்க கையால ஆத்தா உண்டியிலே போட்டுறத நகைய. ஏங்க, இது அத்தையோட நகைங்க. பரவாயில்ல மங்க, நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மன் சன்னதியில் விழுந்த நகை அம்மனுக்கு தான் சொந்தம். ராசாத்தி, நீ அம்மன் உண்டியல்லே போட்டுருமாத. என் மாமியாரோட நகை இந்த குண்டச்சி கழுத்துல போட்டு விட்டு இப்படி ஆயிடுச்சு. ஆமா, தம்பி சொல்றதா சரி. ராசாத்தி, அந்த நகையை எடுத்து அம்மன் உண்டியிலே போட்டுருமா. இப்போ அடகு கெடுத்திய ஒரு நெக்லஸ், அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை உன்னால ரெடி பண்ண முடியுமா? ஐயோ, இது நாம செஞ்ச டூப்ளிகேட் நகையாச்சே. இத போய் உண்டியல்ல போட சொல்றாங்களே. அத்தா, அத்தா, பாரியையா, உங்க மனசு யாருக்கும் வராது. எல்லாமே அந்த ஆத்தாவோட விளையாட்டு தான். அவ என்ன நினைக்கிறாளோ அது போலதான் நடக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. 20 வருஷம் கழிச்சு திருவிழாக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க வேட்டசாமி அருள் சொல்றது நம்ம தலைமுறையோட முடிஞ்சிருமோன்னு நினைச்சேன். அத மாத்தி அடுத்த தலைமுறை வரைக்கும் கொண்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. இனிமே வருஷா வருஷம் கண்டிப்பா வருவோம். இத எத்தனை தலைமுறைக்கு கொண்டு போக முடியுமோ அத்தனை தலைமுறைக்கும் நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்போம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க ஐயா. வர்றேன் சாமி. வாங்க, போயிட்டு வாங்க. சார், என் ஒய்ஃப் சார். சொல்லுடா அம்முக்குட்டி. மாமா கிளம்பிட்டேன்டா. இல்லடா செல்லம், மாமாவுக்கு அர்ஜென்ட்டா சவாரி வந்துருச்சு. வேலையும் பார்க்கணும்ல. இந்த பாரு, அழக்கூடாது தங்கம். என் புஜ்ஜிமா இல்ல, என் செல்லம் இல்ல. இங்க பாடுறா குட்டிமா, மாமா சீக்கிரம் வந்துருவேன். சரிங்க? எங்க சரிங்க பாப்போம். சரிடா செல்லம். குட்டிமா, நீ அழுதா நான் எப்படி கார் ஓட்டுறது? எங்க சரிங்க? இங்க பாடுறா அம்மோ, மாமா சொன்னா கேட்டுக்கணும். அப்பதான் நீங்க குட் கேர்ள். நீங்க சாப்பிடுங்க. நான் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க சாப்பிட்டு படுத்துருவீங்களா? யோ, வண்டி நிறுத்தியா? சார், என்னாச்சு சார்? முதல்ல போனை பேசு,
அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டலாம். அம்மே நீ போனை வையி, மாமா கூப்பிடுறேன். சாரி சார். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ படுக்க உன் பொண்டாட்டிட்ட போனை பேசிட்டு வண்டியை ஓட்டுற? எங்கேயாவது கொண்டு போய் விட்டு எங்களை சாகடிக்கிறதுக்கா? அப்படி இல்ல சார். சாரி சார். என்ன சாரி? ஒண்ணு பொண்டாட்டிட்ட பேசு, இல்ல வண்டியை ஒழுங்கா ஓட்டு. ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ணி எங்களை சாவடிக்காத. சாரி சார். தப்பா நினைக்காதீங்க. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு சார். நான் தான் உலகன்னு வந்துருச்சு. இப்ப வாயு உயரமா வேற இருக்கா. அதான் சார், ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி பேசலன்னா முகம் வாடி போயிடும் சார்.